கருப்பு படத்துல எல்லாருமே எலிவேஷன் சாங்ஸ் கேட்டு பயங்கரமா வைப் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு பாட்டை யாருன்னா கவனிச்சிருக்கீங்களா? அத்து தோழர் அப்படின்ற இந்த பாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல கேட்கும்போது ஒரு மாதிரி ஜிப்ரிஷ் போல இந்த 4 லைனு அப்படின்னு நினைச்ச பாட்டு. ஆனா போக போக தான் தெரியுது இது வந்து ஜிப்ரிஷ் கிடையாது, இது வந்து ஒரு பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இதுக்கான ஒரு மீனிங்கோட சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. எப்படி நம்ம அரபிக் குத்து பாட்டுல அரபிக் லாங்குவேஜ்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சோம். பட் ஆனால் அது ஜிப்ரிஷ், இது வந்து ஜிப்ரிஷ்னு நினைச்சா இது வந்து பார்த்தா ஏதோ பிரெஞ்சு லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு மீனிங் வச்சிருக்காங்க. இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ்லக்கான இந்த மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதாவது லா ஜஸ்டிஸ் நேபாளா அத்துத்தோழர் அப்படின்ற இந்த லைன்ல வந்து நீதி இங்க இல்ல, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, அதாவது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மீனிங் வச்சிருக்காங்க. இந்த அத்துத்தோழர் அப்படின்ற இந்த வார்த்தையை இந்த பாட்டு ஃபுல்லா நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டோடைய கோரே என்னவா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நீதி கேட்டு ஒருத்தவங்க போராடுறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல, அதை மீன் பண்ணி தான் இந்த மொத்த பாட்டோடைய கோரே இருந்திருக்கும். ஸோ இந்த பாட்டில் இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு ஒரு ஃபைனஸ்ட் பாட்டாகவும் இருக்குது இந்த படத்தில். அதாவது நம்ம டியூட் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு எலிவேஷன் சாங்கோ, ஸோ இந்த படத்தில் கருப்பு படத்துலேயே ஒரு எலிவேஷன் சாங்லாம் இருந்ததுல, அதோடு சேர்த்து இந்த பாட்டு வந்து வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு பாட்டு இருக்குது. லிரிக்ஸிஸ்ட் ஆதி கிருஷ்ணா அவரோட லிரிக்ஸில் இந்த பாட்டில் வேறு எதனா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் முடிச்ச விக்கியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.